எல்லோருக்கும் மாலை வணக்கம். சச்சின் சார் பற்றி நிறைய சொல்லணும் ஆக்சுவலி. பட் ஆனால் படம் ரிலீஸ் முன்னாடி கண்டிப்பாக பெருசாக பேசுவோம். ஏன்னா அவரோட பேஷன், கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. சொன்ன மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் ப்ரெஷர்ஸ், ட்ராவல் நிறைய. அதே மாதிரி அந்த ஃபிலிம்ஸ் கூட அவர் சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட்ஸு. ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக நான் படம் பார்த்து ஸ்டோரி கேட்கும்போது கூட அவ்வளோ எக்ஸைட் ஆகலை. பட் ஆனால் படம் நான் பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த ஹோல் ஃபிலிம் ஒரு 2 hours 10 minutes இருக்குது இந்த படம். அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபிலிமிங். பினேந்திர மேனன் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேமராமேன் டு லுக் ஆன் ஃபார் த ஃப்யூச்சர். அவர் ஒரு 200 ஆட்ஸ் மேலே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அமையும். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பேசிக்கலாக ஒரு நல்ல விஷுவல்ஸ் தேவை. ஸோ அந்த நான் சொன்ன சத்யா வந்து ஒரு 15-20 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் எங்கள் அவங்க அம்மாவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால தான் அந்த மூலியமாக தான் 2 பேரும் சந்தித்து அவங்க ரொம்ப நாளாக படம் பண்ணணுன்ற ஒரு இதனால. ஸோ நான் சொன்னேன், நீ சூப்பராக ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வா, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் 100%. இந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட். டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து என்ன ஸ்டோரின்றது நடக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யா டெஃபினட்டாக இந்த படத்தில் பெருசாக ஜெயிப்பார். அவர் வெண்ணிலா கபடி குழு தெலுங்குல பண்ணார், அந்த படம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ சத்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும். அண்ட் கேமராமேன் ஹஸ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் வந்து நம்ம காமெடியன் சதீஷ், அவரும் செம்மையாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏதோ சில காரணங்களால் இஸ் நாட் ஏபிள் டு கம் ஹியர் இன்னைக்கு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ 2 பேரும், நானும் சதீஷும் ரெகுலராக கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அப்போ செய்யும்போது தான் நான் சொன்னேன், சதீஷ் போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு உடனே சத்யா வந்து சதீஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ சதீஷ் வந்து கலக்கிட்டார் இந்த படத்தில். இவ்வளோ இந்த த்ரில்லிங் சப்ஜெக்டில் கூட ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு காமெடி ஒரு எக்ஸ்ட்ரானரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த படம் பண்ணேன். ரொம்ப ஆசையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி விஷுவல்ஸ், extraordinary visuals. And thanks Binendra for giving us great visuals, and Kannal master, and thank you so much. இன்னைக்கு டெஃபினட்டாக இந்த படம் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ப்ராமிஸாக கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நல்ல பேர் எல்லாருக்கும், டெக்னிக்கலாக எல்லாருக்குமே நல்ல பேர் கண்டிப்பாக வரும். அண்ட் சச்சின் சாருக்கு ரொம்ப பெரிய பேர் வரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நடிகர் கிஷோர்.